ஆனா தேர்தலுக்கு பின்பு கருத்து கணிப்பெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய சொல்லுங்க. கருத்து கணிப்புல வந்து டிஎம்கே தான் இந்த வாட்டி ஆட்சி அமைக்கும்னு சொல்றாங்க. இந்த ஒரு பெரம்பூர் தொகுதியில டிவிகே விஜய் அவர்களே ஸ்ட்ரெயிட்டா நிக்கிறாரு. ஸோ இந்த தொகுதியில யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பெரம்பூர் தொகுதியில் கண்டிப்பாக விஜய் தான் ஜெயிப்பார். ஏன் விஜய் நான் சொல்கிறேன்னா, அவர் ஆக்சுவலாக மக்களுக்கு எதுவுமே பண்ணலைனாலும் பார்த்தா ஃபர்ஸ்ட் தடவை வர்றாரு. அவருக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி விஜயகாந்த் இருந்தார். விஜயகாந்த் நம்ம வாய்ப்பு கொடுக்காம கடைசி வரை அவரை நம்ம இழந்துட்டோம். ஸோ கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எங்களை எதிர்பார்ப்பு கண்டிப்பாக விஜய் ஜெயிப்பார். பட் சிஎம்மாக வருவாருன்னு சொல்ல முடியாது. பட் அட்லீஸ்ட் அவர் செகண்ட் பிளேஸ் எதிர்க்கட்சியாக வருவார். வந்து நிறையா கேள்வி கேட்பார். ஆளுங்கட்சியை கேட்டு மக்களுக்கு நிறையா நல்லது பண்ணுவாருங்கிறது நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஓவராலா டிவிகே ஜெயிக்கலனாலும் இந்த ஒரு பெரம்பூர் தொகுதியில் விஜய் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பெரம்பூரில் விஜய் ஜெயிப்பார். ஓவராலில் பாசிபிள் அரௌண்ட் 70%. இஃப் இட் இஸ் மிஸ்ஸிங் ஹி வில் கம் பேக் செகண்ட் பிளேஸ். பட் ஆனா இந்த ஒரு பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வரலாறுன்றது டிஎம்கே பக்கமா தான் இருந்திருக்கு. கரெக்டு. இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். பட் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அடுத்து நம்ம விஜய்க்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால கொடுக்குறதுக்கு வாய்ப்பு. இந்த எக்ஸிட் போல் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த தேர்தலுக்கு பின்பு கருத்து கணிப்பு இல்லை, எக்ஸிட் போல் வந்து மோஸ்ட்லி அரௌண்ட் 80% வந்து ட்ரூ ஆயிருக்கு. பட் இதில் வந்து மோஸ்ட்லி எல்லாரும் விஜய் தான் சொல்கிறாங்க. விஜய் வருவார் ஃபர்ஸ்ட்டு. இட்ஸ் ஒஸ்ட் கேஸ் செகண்ட் பிளேஸ் வில் கம் பேக். ஓகே, அவர் இந்த தொகுதி வேட்பாளர், நீங்க இந்த தொகுதியில் இருந்திருக்கீங்கன்றீங்க. அதிகமா முதல்ல களத்துக்கு அவர் வந்திருக்காரா? இல்லை, அவர் வர ரெடி தான் சார். பட் அவர் வர்றதுக்கான சூழ்நிலை அமையலை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கவர்மெண்ட்லேருந்து அது பாதுகாப்பு கொடுக்குறது, நிறைய சட்ட சிக்கல்னால அவர் வர முடியல. அவர் வந்து ஹி இஸ் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டட் டு கம் பேக் ஃபார் ஆல் பிளேஸு. பட் அதுக்கு வந்து இது கொடுக்கல. இப்போ இங்கே பக்கத்தில் அகரத்துக்கு கூட வந்தார். அதெல்லாம் ரொம்ப கன்ஜஸ்டான பிளேஸு. அவர் வந்து 5 நிமிஷம் தான் பேசினார். அவர் கிளம்பிட்டாரு. மக்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். பட் அவருக்கு சரியான பாதுகாப்பு இதெல்லாம் கொடுத்தா அவர் வர ரெடி தான். பட் அதுக்கான பாசிபிலிட்டி இல்லைன்னா அவர் வர முடியல. ஸோ அதை நம்ம தப்பாக சொல்ல முடியாது.